விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவளால முடியுதுன்றதுனால ரெண்டு வச்சுட்டு இருக்காரு. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். அவரால முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சு சமாளிக்கிறாருல்ல. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாட்டுல யாரு ஒழுங்கா இருக்காங்க? அவரு மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு. இல்ல அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல சொல்லு உனக்கு அறிவு இருக்கா? ரோல் பண்ணி பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? 60-70 பேருமா கையில ஊட்டுக்கட்டையோட சினிமா தான் அன்னைக்கு. ஊட்டுக்கட்டையோட எங்க கூட கேர்ள்ஸ் கோ எஜுகேஷன் நாங்க படிச்சு மட்டும் கேர்ள்ஸ் இருக்காங்க, நாங்க இருக்கோம், விஜய் எல்லாருமே இருக்கோம். அப்போ 17 வயசுல எங்களுக்கு என்ன புரியும்? 18 வயசுல வந்து அடிக்கிறாங்க காலேஜ் பசங்க, எங்க பசங்களை. இதுவும் நான் பத்தி சொல்ல. மேல பர்த்ல விஜய் இந்த பக்கம் பத்தி இந்த ரெண்டு பர்த்ல கை வச்சுட்டு சேவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு கிக் கொடுத்தான். அவன் அந்த பக்கம் போய் விழுந்தான். அவன் அந்த பக்கம் போய் விழுந்தோட அந்த கேப்ல என்ன பண்ணிட்டோம், பக்கத்துல இந்த பக்கம் ஓடிட்டோம். ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போறேன். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு டூர் போனோம். அப்போ ட்ரெயின்ல என்னாச்சு, நாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து தேவையில்லாம வந்து என்னோட கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு தெரியும்ல. ஒரு 2 பேர், நாங்க வந்து 10 பேர் எப்படி பிஹேவ் பண்ணோம். போட்டு அவனை போட்டு சாத்தி அவனை அடிச்சுட்டு அவனும் போயிட்டான். அது எப்படின்னு தெரியல. அடுத்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிக்கிறதுக்குள்ள அந்த அவனோட மெசேஜ் எல்லாம் பாஸ் ஆகி அவங்க ஒரு 40 பேர் வந்து எங்க கம்பார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சு எங்களெல்லாம் கீறி. நம்பர் சொல்ற மாப்ள. அப்ப யோசிச்சேன், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் கட்டெல்லாம் போட்டு மெட்ராஸ் வந்து இறங்கினாங்க. காலை உடைச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசாதடா. ஓடி போயிட்டு ஓவரா நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? எதுக்கு கத்துறேன்? இது இரங்கல் கூட்டம் தானே. எதுக்கு விசில் அடிங்க? விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவது என்ன வேணும் தம்பி? இறங்கு, கீழே இறங்குப்பா, கீழே இறங்கு தம்பிங்களா, கீழே இறங்குங்க. போட்டோ எடுத்துட்டியா? இறங்குப்பா, வழிய விடுங்க. பானட்ல யார் இறங்கு, கீழே. தம்பி யாரு சொன்னா கேப்பீங்க? அங்கிள் நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அங்கிள். எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் கலைப்பாகவும் இருக்கிறது. என்னன்னா ஸ்டீம் பாத்தா விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. உட்காருங்க. இங்க இவ்வளவு பேர் எதுக்கு தம்பி நிக்கிறீங்க? பின்னால இவ்வளவு பேர் எதுக்கு நிக்கிறீங்க? எனக்கு புரியல. எதுக்காக நிக்கிறீங்க? ஏர் ஓட்டுறவன் இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா?
வேண்டாம் ஒரு பிள்ளைய பத்தி காண்டாம இருக்கன்னு பேரு. நீங்க எல்லாம் இறங்கி போய் உட்கார்ந்து பிறகுதான் நிகழ்ச்சி தொடங்கும். ஹலோ ஹலோ, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான்யா. அந்த ஆளை யாருன்னு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? போய் உட்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் தாக்க முடியல என்னால. என்னடா சிலிப்பு வேடிக்கையா இருக்குது. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. மேடைக்கு அழைக்கிறோம். தயவு செய்து போய் எதிரில் உட்காருங்க. ஹலோ ஹலோ தம்பி, யாரு சொன்னா கேப்பீங்க? வெக்கமல்ல சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏன் அது மேல இது மேல ஏறி நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. தம்பி உட்காரு. கீழே ஒண்ணு தரையில உட்காரு, இல்லன்னா போய் நாற்காலில உட்காரு. உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு. உனக்கு பின்னால அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஏய், அமைதி காத்து உட்கார்ந்துக்கலாம். எழுந்துங்க. அந்த அம்மாவெல்லாம் எழுந்துக்க சொல்லுங்க. அம்மா உட்கார்ந்துருக்க, அம்மாவெல்லாம் எழுந்துருங்க. எழுந்திருச்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்கே கத்துற? இது இரங்கல் கூட்டம் தானே, எதுக்கு விசில் அடிங்க? பாஸ் பாஸ், என்ன பாஸ் மரவாசல நீங்க பண்றீங்க? போடா டேய் போடா. கூ கூ சா ஓ. அசுமையா இருக்க முடியல. என்ன நிகழ்ச்சியில் உட்காரு. கீழே உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு. அப்படி உட்காரு. இந்த நிகழ்ச்சியை 2 மணிக்குள்ளாக முடித்துக் கொண்டு திருப்பூர் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனால் 4 மணி ஆகிவிட்டது. எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் களைப்பாகவும் இருக்கிறது. பேசும் மனநிலையில் இல்லை. விரைந்து திருப்பூருக்கும் செல்ல வேண்டுமே என்கிற நெருக்கடியில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. யார் இந்த பிஞ்சு தலைக்கா? இந்த ஆள் மந்திரமா சொல்லிச்சா? சும்மா தடுப்புல உட்கார்ந்துட்டு இப்படி அப்படி முதுகு தேய்ச்சிட்டு இருந்தா இவனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? தரமாட்டேன். ஏய் திரித்தலையா, நீ போடி, இந்த பின்னாலேயே வர்ற. சிங்கப்பெண் படம்ட்டு ஒன்று உருவாக்கினாரு. நான் ஆட்டோ ஓட்டுறேன், இது வரைக்கும் சென்னை ஃபுல்லாக சுத்துறேன். அந்த சிங்கப்பெண் படம் அந்த காரை நான் பார்த்ததே கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அந்த காரை இது வரைக்கும் யாரா பார்த்துக்கிறீங்களான்ட்டு. அந்த காரை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. அந்த கார் ஒன்று உருவாயிருக்கா இல்லை சும்மா சிக்கிற அந்த டைம்ல மட்டும் தான் ஓட்டி இது பண்ணாங்களான்னு தெரியல. அந்த கார் இது வரைக்கும் யாருமே பார்த்து, இந்த ஏரியா ஃபுல்லாக சுத்துறேன், இது வரைக்கும் அந்த படையை பார்த்ததே கிடையாது. சிங்கப்பெண் படையை அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இன்னும் உள்ள வீட்டில் எல்லாம் தூங்குறாங்களா கூட தெரியல. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. போன் இருக்கா? 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 இது இருக்கு, ஆனா இல்ல. ஒரு ஒண்ணுமே தெரியாதவரை போயிட்டு நீங்க வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு, சினிமா நடிகர்லாம் பார்ப்பாரு, சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் மீட் பண்ணுவாரு. வேற என்ன அவரால் பண்ண முடியும்? எழுதி கொடுத்தா படிப்பாரு. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுக்கு முன்னாடி தற்கொலைன்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியே கேமரா திருப்பு, கொஞ்சம் கேமரா திருப்புவா. இருங்க இருங்க இருங்க. 50வது நாள் ஆச்சு, எப்படி இருக்கு? ஒண்ணும் சரியில்லைப்பா. சாருக்கு ஆயுள் ரேக. ஓகே, மாற்றம்னு சொல்லி தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. என்ன அது, ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? ஏமாற்றம் தான் நடந்திருக்கு. நான் தான் சொன்னேன் எல்லாத்துலயுமே தான் உனக்கு. இப்ப இந்த நாட்டை ஓட்டுறேன், முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஒரு 4 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் கத்துக்குவாரு, அனுபவம் சொன்னா நீ உட்காருவியா பின்னாடி? அந்த பயம் தான் இருக்கு. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கொலை பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் தரணும்? அதான் அவரே சொல்லிட்டாருப்பா, தனி மனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கமும் தானே முக்கியம்னு சொல்லிட்டாரு. இதுதான் நாங்க முன்னாடி சொன்னோம். இவர் எல்லாத்துக்கும் வந்து முக ஸ்டாலின் சொன்னாரு. இப்ப அவர் வாயாலே சொல்லிட்டாரு. ஏன்னா ஆட்சிக்கு வந்தாச்சுல, இன்னுமே உண்மையை ஒத்துக்கலாம், தப்பு இல்ல. அதனால உண்மையை ஒத்துட்டு போயிருக்காரு. நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. தளபதி படத்துக்கு டிக்கெட் கொடுனா பெரிய ஃபேன்ஸ். தளபதி கடைசி போட்டுல பார்த்தே என்ன 100 ரூபா டிக்கெட் ரேட் 200 ரூபா சொல்லுவாங்க, 2 பேருக்கு 400 ரூபா. ஓகே சூப்பர் சூப்பர். 500 ரூபா இருக்குண்ணா, 100 நீங்க வச்சுக்கணும். இந்தாங்க இந்தாங்க. 500 ரூபாவா? இல்ல மூஞ்சி
உனக்கு புரியலையா? தளபதி என்ன சொல்லியிருக்காரு? லஞ்சம் வாங்க கூடாது, வாங்க அண்ணன் நான் இருக்கு அப்படின்னு இருக்காருல்ல. ஆமா, அட இது ஒரு விதமான லஞ்சம் தானே. இப்படிலாம் மாட்டிங்களா? எங்க காசு? அண்ணா 500 ரூபாய்க்கு 4 டிக்கெட், 3 டிக்கெட் இருந்ததுங்க. என்னங்க 15,000 போட்டிருக்கு ஒரு டிக்கெட்டு. 15,000 சம்பளமே 15,000 தானா? தமிழ் சினிமாலே ஃபர்ஸ்ட் 1000 கோடி நம்ம தளபதி தான் அடிக்க போறாரு. அப்ப நம்ம ஒரு டிக்கெட் 15,000 வாங்கினா தானே அவர் அடிக்க முடியும். புரிஞ்சா இல்லையா உனக்கு கான்செப்ட்? அண்ணா நீங்க 15,000 டிக்கெட் சொன்னீங்க. நான் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன், இவனை விட பெரிய ஃபேன். நாங்க 16,000 தரேன். நான் இவனோட பெரிய ஃபேன், நான் 17,000 தரேனா? 17 18 நீ எப்போ இதுக்கு மேல காசு இல்ல போ. நான் 20,000 வச்சுக்கணும். எப்படி இருக்கு விஜயோட இந்த 2 மாசம் ஆட்சி? செம கீன்னு கிஷ்டாரு. செம மாஸ் கட்டிட்டாரு. நாங்க வச்சதா சட்ட நியாய தர்மம் எல்லாம் எவனாவது துள்ளிங்க தீவிடுவேன். அப்படி ஒரு மாஸ் கட்டினாரு பாருங்க, பெரிய மாஸ்ல. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். சட்டசபைக்கு அவரை விட்டா வேற ஆள் இல்லாத மாதிரியே ஒரு மாஸ் கட்டிட்டாரு. என்ன ஜோக் கட்டுறீங்களா? வரலாறுலயே இல்லைன்னா அது வரலாறுலயே இல்ல. நாங்க படத்துல தான் பாத்துக்கிறோம் நடிப்பை. சட்டசபைக்குள்ள உட்காந்து நடிக்கிற ஒரு மனுஷனை அவரை தானே நாங்க பாக்குறோம். அப்புறம் நான் ஹீரோலாம் கிடையாது, எப்பவுமே வில்லன் தான். He says he is not a hero, he is always a villain, just like you. Thank you sir, take care. இவ்வளவு நேரம் சொன்னது புரியவே இல்லையா? நீங்க பாராட்டுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? பாராட்டுறோமா? என்ன அவர் மாஸ் சட்டசபையில உட்காந்து இப்படி பண்ணும்போது அவர் தெரிய வேண்டாம். சட்டசபையில எதுக்கே உட்காந்துனுக்குற? மக்களுக்காக பேசுறதுக்கு தாயா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போற சொல்றதுக்கு தாயா. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இந்த 2 மாசம் ஆட்சியில என்ன பண்ணின்னு இருக்கிற, பண்ண போற, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசுறதுதான் சட்டசபை. இந்த நடிப்புக்கெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு சீனை போட்டுக்கின்னு நடிக்க வச்சுக்கின்னு, ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்குண்டு எரிச்சல கிடப்பாங்க. உன் பின்னாடி ஒரு 130 பேரை உட்கார வச்சுக்கின்னு நீ பண்றது பத்தாதுன்னு அதுக்கு மேல அவங்க ஒருத்தர பக்கத்துல உட்கார வச்சு பொய்யா ஒருத்தர் கைக்கின்னு கிடக்குறான். என்ன எவ்வளவு நம்மால தேவையில்லாம யார் சொல்லும் உலகத்துக்கு தெரியாத மனுஷனா ஆதவ அர்ஜுனத்தா கன்றாவியே உங்களுக்கான இந்த நிலைமை. பொய்யா எது கேட்டாலும் பொய் சொல்லின்னு கிடக்குறான். எது கேட்டாலும் ஒரு மனசாட்சி வேணா. பேச தெரியாத ஒரு அரசியல, பேச தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான், படிக்க தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான். அது யாரோ நம்ம செக்யூரிட்டி, பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். ஒரு விஷயமும் அப்படி இவங்க எப்படி அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களோ, இப்போ இவங்க பண்ற தப்பு ரீல்ஸ் எடுத்து போட ஆள் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்கணும்னு போட்டு நிற்கிறாங்க. என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல. தமிழ்நாடு முழுவதும் எங்க பிள்ளைகளிடம் நீங்கள் அரசியல் பேசி வென்ற முடியுமா? திமுக கட்சியை சார்ந்த யாரு வேணாலும் வாங்க. முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா வந்து அரசியல் என்னன்னு தெரியாது. அது என்னைக்கு தேர்தல் முடியுதோ 4ஆம் தேதி அறிவிப்பு, 5ஆம் தேதி அது மூடிடுவோம். இந்த ஒரு வாரத்துல மட்டும் 11 குவாரி மதுரை மாவட்டத்தில் அடைச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த குவாரியை மூண்டதுதான் என்னைக்கு திறக்க மாட்டாங்க. எந்த விதத்திலயும் இந்த ஒரு வாரத்துல மட்டும் 11 குவாரி மதுரை மாவட்டத்தில் அடைச்சிருக்கோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு
மற்ற ஆட்சி மேலெல்லாம் குறைய சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. இப்போ அவங்களே இதுக்கு எல்லாத்துமே கெட்டதுக்கு தான் எல்லாமே அவங்க வந்த நாள்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. வந்ததுலேருந்து எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது. கெட்டதுக்கு தான் அவங்களும் வழிவகுக்கிறாங்க. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள தான் உடனே மறுநாள் அவங்க கட்சியில் போய் அவங்க சேர்ந்துடுறாங்க. என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னும் இது சொல்கிற மாதிரி மற்றவங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி 6 மாதத்துக்கு இது விடிவு காலம் வருமா, இல்லை இன்னும் 5 வருஷத்துக்கு தொடர்ந்தா தமிழ்நாடு என்ன ஆகுமோ தெரியாது. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது 54 புதிய மதுபான பிராண்டுகளை கொள்முதல் செய்ய மாநில அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு பொருள் என்னன்னா, இனிய சொற்கள் இருக்கும்போது தேவையில்லாத கடுஞ்சொற்களை பயன்படுத்த கூடாது. அதாவது இனிமையான சுவையான பழம் இருக்கும் போது கீழே இருக்கிற கண்ட கருமத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. நல்ல சொற்களையே பயன்படுத்தணும். புரியுதா? ஒரு டேஷும் புரியல. எது? ஏய். என்னடா ஒரு டேஷும் புரியலையா? அந்த டேஷ்ல என்ன ஓ கூ நானே போட்டு ஃபில் பண்ணிக்கணுமா? என்னடா பேசுற? ஒரு படிக்கிற பையன் மாதிரியா பேசுற? ஏதோ ரோட்ல சுத்திட்டு இருக்க பொறுக்கி பையன் பேசுற மாதிரி பேசுற. சார் போதும் சார், அப்புறம் ஆயிரம் எதுனா வந்துட போகுது. வாயில ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. புரியலையா? கொஞ்சம் பாரு. ஹலோ வணக்கம்மா. சாரிப்பா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. எங்க வார்த்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்ட வார்த்தை. அதை நீங்க ரெண்டையும் பிரிக்க வேண்டாம். சிஎம் தேர்ந்தெடுத்தது அதெல்லாம் 2 அமைச்சர்கள் நீங்க வந்திருக்கீங்க சார், எங்களுக்காக வந்திருக்கேன். நாங்க எதிர்பார்க்க அந்த இது இன்னும் 9-10 நாளாச்சு. சின்ன இரங்கல் செய்தி ஒன்று அனுப்புறதுல என்ன சார் இருக்கு? இந்த நேரடியாக அவங்க வர வேண்டாம். இதே போல ஒரு மீடியாவில் ஒரு இரங்கல் செய்தி விட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு கொண்டு